பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. முக்கியமான விஷயங்கள் 2 இருக்குது. நான் 2 வீடியோ போடுகிறேன். ஏன்னா 2 விஷயத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னால் இது ரொம்ப பெரிய வீடியோ ஆகும். சிலர் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் ரொம்ப பெருசாக போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அதனால் 2 வீடியோ இன்றைக்கி போடுகிறேன். முக்கியமான 2 விஷயங்கள். அதாவது முதல் விஷயம் நம்முடைய இந்தியாவை சார்ந்த விஷயந்தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்றைய தினத்தில் குஜராத்தில் நடந்த விமான விபத்து. டெல்லியிலிருந்து குஜராத் குஜராத்திலிருந்து டைரெக்டாக லண்டனுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டு குஜராத்திலிருந்து டேக் ஆஃப் ஆகி அதனுடைய இன்டர்நேஷ்னல் ஆகாயத்தில் அந்த பாதைக்குள் இன்னும் கடந்து செல்லலை. டேக் ஆஃப் ஆகி 4 நிமிஷம்தான் ஆச்சு. அதுக்குள்ளே, அதாவது 4 நிமிஷம்னு கூட சொல்ல முடியாது, 635 அடி ஹைட்டில் தான் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே சடனாக கீழே அந்த ஃப்ளைட்டு இறங்குற மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. இதெல்லாம் செகண்ட்ஸில் நடக்கிற விஷயம். அதில் ஒருவர் ராஜேஷ் பிஸ்வாஸ் என்றவர் என்ன செய்கிறார், அவர் உட்காந்துருந்த 11A என்ற சீட் நம்பர், அது பக்கத்தில் எமர்ஜென்சி கேட் இருக்குது. அந்த கேட்டை திறந்து அது வழியாக கண்ணை மூடித்தனமாக குதிக்கிறார். அது எத்தனை அடி ஹைட்டு ஒன்றுமே தெரியல, பேராசூட் இல்லை, தனக்கு என்ன ஆகும்ன்றது தெரியல. ஆனால் தான் பயணிக்கின்ற ஃப்ளைட் விமானம் ஒரு இதில் போய் சிக்க போகுது என்ற அவருக்கு ஒரு உணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே தேவன் தான் அவரை காப்பாற்றிருக்கணும். கண்ணை மூடி குதித்தார். ஆனால் அவர் குதிக்கிற நேரம் ஃப்ளைட்டு அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்கின்ற அந்த பில்டிங்க்கு மேலே கடந்து போயிட்டுருக்கு. கரெக்டாக அவர் அதனுடைய 6வது 7வது ஃப்ளோரில் விழுந்திருக்கிறார். அதாவது செகண்ட்ஸ் வச்சு ஃப்ளைட் அப்படியே கீழே வந்துட்டுருக்கு, முன்னுக்கு போயிட்டே இருக்கு, ஆனால் கீழே இறங்கிட்டே இருக்குது, கண்ட்ரோல் போயிடுச்சு. அவர் அங்கேருந்து காப்பாற்றப்பட்டார். சரி, இது நடந்த விஷயம். இப்போது இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் என்றது போல தான் நான் இங்கே உட்காந்துட்டு இந்த விஷயத்தை சொல்கிறேன். பிரியமானவர்களே, நான் இன்வெஸ்டிகேட்டர்லாம் கிடையாது. ஆனால் சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்வதை அங்கீகரிக்க முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை நான் சொல்வது தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் அப்படி ஆனதில்லை. சிலதெல்லாம் கொஞ்சம் டைவர்ட் ஆகிருக்கு, இல்லை நான் சொல்ல வரல. ஆனால் 100% தப்பாகவும் இல்லை. உதாரணமாக, இப்போ இந்த பஹல்காம் தீவிரவாதி 26 பேரை கொன்ற அந்த விஷயம், இந்த விஷயத்தில் அன்றைக்கு நான் சொன்னேன், இவர்கள் தீவிரவாதிகளா என்றது சந்தேகம். ஏன்னா அன்றைக்கி நான் இந்த வீடியோலாம் போடலை. ஆனால் அதே நேரத்தில் நான் அனுதினமும் 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் நான் இந்த கிறிஸ்டியன் வாரியர் என்று திருநெல்வேலியில் இருக்கின்ற என்னுடைய ஒரு நண்பர், பள்ளிக்கூடத்தில் என்னுடைய ஜூனியராக இருந்தார், பிறகு தான் தெரியுது. அவர் அங்கே இருக்கின்ற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராகவும் இருக்கிறார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர், இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, அது போடுறேன். நீங்கள் வீடியோலாம் பெருசாக எல்லாம் சிவமா என்ற சேனலில் போடாக்காட்டி கூட டெய்லி 5 நிமிஷம் பேசும்போது கொஞ்சம் ரீச் அவுட் ஆகும், இது நாங்களும் அநேக குரூப்புகளுக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. இது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதில் இந்த பஹல்காம் என்ற அந்த இதில் என்ன சொல்கிறது, நான் சொன்னேன். அப்போது அன்றைக்கே சொன்னேன், இந்த தீவிரவாதிகளை கிடைக்காது, இது மோடி அமித்ஷா செய்த ஒரு பிளானு. ஆனால் அப்படி தான் நடந்தது. இப்போ வெளியில் வருகிறது.
இதை வச்சு தங்களுடைய முகத்தை பாதுகாக்கும்படி அவர்கள் செய்தார்கள். சிந்தூர் என்று ஒரு போலித்தனமான ஒன்று செஞ்சு பாகிஸ்தான் அப்படி இப்படி பண்ணோம் ஏதோ பேர் சொல்லி பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாங்க. அது இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஆர்மியெல்லாம் சேர்ந்து நேர்த்தியாக பண்ணிட்டாங்க. அது வேறு விஷயம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு பின்னாடி செயல்பட்ட தலை இந்த அமித்ஷா மோடியோட சீப் ரேட், பணத்தை வைத்து ஓட்டு பொறுக்கின்ற புத்தி. பல விஷயங்கள் அதுக்கு இருக்குது. அதாவது மோடி காஷ்மீருக்கு போக வேண்டிய தினம் இது நடக்குது, அதை கேன்சல் பண்ணி சவுதி அரேபியாவுக்கு போகிறார், திருப்பி வருகிறார். இந்த இடத்துக்கு இன்னும் போகல, காஷ்மீருக்கு, அவர் பீகாருக்கு போனார். ராகுல் காந்தி இப்போ கேட்குறார், ராஃபேல் எத்தனை விழுந்திருக்கு, எத்தனை ஃப்ளைட்டோட நம்மளது போச்சு, இதனுடைய செலவு கணக்கு என்ன, எத்தனை பேர் சத்தாங்க, இதுக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் இந்த ஆட்சி எந்த பதிலும் சொல்லவில்லை. சொல்ல வேண்டியது அதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது ஒன்றும் பனானா ரிப்பப்ளிக் அல்ல, இது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இந்தியா. இது கம்யூனிஸ்ட் நாடோ இல்லை ஆர்மி ஆளுகின்ற நாடும் கிடையாது. இங்கு எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்குது, ஜனநாயகம், அரசுக்கு சொல்லக்கூடிய அந்த இதுவும் இருக்குது, பொறுப்பும் இருக்குது. இன்ன வரைக்கும் சொல்லவில்லை. அதே சிந்தூர் அட்டாக் ஆனால் அந்த நாளே எனக்கு கிடைச்ச சின்ன தகவல் படி நான் சொல்லிட்டேன், 7 ஃப்ளைட்டு இந்தியாவுக்கு போயிருக்குன்னு. இதே கிறிஸ்டியன் வாரியர் என்ற அந்த சேனலில். உங்களுக்கு யாருக்காகிலும் இந்த நேரத்தில் சொல்ல நான் விரும்புகிறேன், யாருக்காகிலும் கிறிஸ்டியன் வாரியர் என்ற அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுக்கும் செய்தி வரட்டும், நான் எங்களும் சேருங்கன்னு உங்களுக்கு யாராலும் விரும்பினீங்கன்னா உங்களுடைய டெலிஃபோன் நம்பரும் பேரும், அதாவது மொபைல் நம்பரும் பேரும் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களெல்லாம் நான் சேர்க்குறேன். இல்லைன்னா இல்லை, ஒன்றும் கட்டாயம் கிடையாது எதுவுமே. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமானால் என்னுடைய இந்த எல்லாம் ஷோமா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்றது மற்ற இடத்துல ஷேர் பண்ணுங்கள், அவ்வளவுதான். இது நான் கமர்ஷியலுக்காகவும் இதுக்கவும் செய்கிறதல்ல. என்னுடைய நோக்கம் நம்முடைய ஜனங்கள், முக்கியமாக கிறிஸ்துவ ஜனங்கள் எஜுகேட்டட் ஆகணும். ஏன் எல்லாம் சிவமயம் என்ற பெயர் வைத்தேன் என்றால், அந்த பெயருடைய அர்த்தம் சிவம் என்றால் அன்பு, எல்லாம் சிவமயம் அன்பு தான் எல்லாம், அதுதான் கிறிஸ்து போதிக்கிறார். ஆனால் இந்த பேரை பார்த்து ஒரு சில இந்து சகோதரர்கள் அட்ராக்ட் பண்ணி பார்க்கட்டுமே என்ற நோக்கம்தான். எல்லாம் அதனுடைய விஷயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய ஒரே குறிக்கோள் கிறிஸ்துவ நாமம் பயப்படணும், தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நான் விஷயத்துக்கு வருகிறேன். அப்புறம் இந்த பஹல்காம் விஷயம் நான் சொன்னேன், அன்றைக்கி 7 ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். திருப்பின்னாச்சு இப்போது சிங்கப்பூரில் நடந்த அந்த கான்ஃபரன்ஸில் இந்தியன் ஏர் சீஃப் சொன்னார் என்னென்னு, ஆமாம், இந்தியாவுடைய சில ராஃபேல் விமானங்களும் சில ரஷ்யன் மேக் யுத்த விமானங்களும் போயிட்டுருக்கு, ஆனால் எவ்வளோன்னு சொல்ல முடியாதுன்றார். 7 போயிருக்கு, இது ரைட்டர்ஸ் எல்லாம் சொன்னது தான், 7 போயிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். நான் அதுதான் நம்முடைய முக்கிய விஷயம். சரி, இப்போது இந்த விமானம், இந்த ஃப்ளைட்டு, இது பாசஞ்சர் ஃப்ளைட்டு, வார் ஃப்ளைட் எல்லாம் பாசஞ்சர் ஃப்ளைட்டு, டெல்லி வயா குஜராத் டு லண்டன். அப்போது அந்த ஃப்ளைட்டு இந்த மாதிரி விழும்போது ராஜேஷ் பிஸ்வாஸ் என்றவர் என்ன பண்ணார், எப்படி அவர் குதித்து தன்னைத்தான் காப்பாற்றினார். அது ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. ஆனால் அவர் சொன்ன ஒரு தகவல் எது அவரை குதிக்க வைத்தது என்றால், காக்பிட்டிலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டதாகவும் அதோடன் சேர்ந்து ஒரு அந்த பைலட் ஐயோ கத்தனதாகவும் இவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஏடிசி அந்த இவங்க கிளம்பின அந்த ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஏடிசின்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அவங்களுக்கு ஹெல்ப் மீன்னு 3 தடவை அவர் கத்தியிருக்கிறார். அது கேள்விப்பட்டிருக்கு. பெட்டு சில நிமிஷம் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே தான் என்ன ஆயிடுச்சு, இது தீகோளம் ஆயிடுச்சு, விழுந்து விடிச்சிருக்கு. இவர் காப்பாற்றப்பட்டார், குதிச்சார். இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் மினிட்ஸில் நடக்கிற விஷயங்கள். இப்போ நான் வைக்கிற பாயிண்ட் என்னவென்றால்,
ஏற்கனவே நான் எப்போவுமே இந்த கவர்மெண்ட்டை, இந்த ஹிந்துத்துவ ஃப்ராடு பிஜேபி கவர்மெண்ட்டு ஜனங்களை கொன்று திசை திருப்பக்கூடிய ஒரு இரத்த ருசி கண்ட பணத்தை வைத்து ஓட்டு பெருக்குகின்ற ஒரு ஃப்ராடு இந்துத்துவ கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த ஆட்சி செய்கிறது. இவர்கள் செய்கின்ற ஃப்ராடுத்தனம் உலகம் சிந்திக்கக்கூடாது. முக்கியமாக இந்தியாவில் இது பேசப்படக்கூடாது என்றதுக்காக திசை திருப்பக்கூடிய செயல் இவர்கள் கடந்த 10-14 எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ 15லேருந்து செஞ்சுட்டு வராங்க. இவங்க அன்றையிலேருந்து அன்றைக்கெல்லாம் எனக்கு யூடியூப் சேனல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவேன். 2017 தான் நான் இந்த ஹிந்துத்துவவாதி மணிகண்டனுக்கு எதிராக பேச ஆரம்பித்த வாட்ஸ்அப்பில். 2018 தான் நான் இந்த எல்லாம் ஷிவமன்ற சேனலே ஆரம்பித்து, அந்த ஃப்ராடு ஒரு இந்துத்துவவாதி இருந்தான் ஒருத்தன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எதிராக பேசி இப்போ ஆள் இல்லாமல் தேவன் அவனுக்கு பண்ணிட்டார். திருப்பி அந்த சேனலில் கண்டெம்பரரி இஷ்யூஸ், கேத்தலிக்குங்களுடைய விஷயம், இஸ்ரேலுடைய விஷயம் போட்டுக்கொண்டே வந்தேன். திருப்பி இந்த வருஷத்துலேருந்து திருப்பி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். என்னுடைய சில பர்சனல் விஷயங்களால் எனக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆனாலும் இப்படியாக தொடர்ந்துக்கிட்டு வருகிறேன். அதனால தான் அப்படி வேண்டாம், டெய்லி நீங்கள் சொல்லுங்கன்றதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். கிறிஸ்டியன் வாரியர் நான் ஆரம்பிக்கல, அந்த என்னோடய நண்பர் ஆரம்பித்தார். சாமுவேல் பிரின்ஸ் என்றவர் ஆரம்பித்தார். அதில் தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய பேரும் நம்பரும் அதில் போடுங்க. கமெண்ட்ஸில் நான் உங்களை அந்த குரூப்பில் சேர்க்குறேன். சரி, இப்போது நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இந்த ஓட்டு பொறுக்கின்ற இந்த ஹிந்துத்துவ ஃப்ராடு பிஜேபி கும்பல் செஞ்சது தான் புல்வாமா அட்டாக். அதுக்கு பிறகு ஒரிசாவில் நடந்த ட்ரெயின் விபத்து, அதுக்கப்புறம் நடந்த இன்னொரு ட்ரெயின் விபத்து. அப்பெல்லாம் பாருங்கள், இது நடக்கும்போதெல்லாம் மோடி இங்கே இருக்க மாட்டார், அவர் எங்கேயாவது வெளியே போயிருப்பார். டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறம் புல்வாமா நடந்த உடனே பேகல்கோட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக இங்கே கல்கட்டாவில் நடந்த ஒரு ட்ரெயின் விபத்து, சென்னைக்கு வருகின்ற கவர்மெண்ட் எக்ஸ்பிரஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் விபத்து. இப்பெல்லாம் அதாவது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தங்களை காப்பாற்றுறதுக்கு, திசை திருப்புறதுக்கு. அப்புறம் இப்போ இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு. இனிமேல் காப்பாற்ற இது இனிமேல் ஒன்றும் தப்பிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த பெஹல்காம் பிரச்சனை வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் ಮಾಡಿ அதுலேயும் ஃபெயிலர் ஆகிடுச்சு. இப்போ அதாவது ஒரு இடத்துல அடி தவறினால் யானையும் விழுவான்றது போல் இவங்களுக்கு வீழ்ச்சியினுடைய காலங்கள் நடந்துகிட்ருக்கு. அதாவது பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணுன்றது மாதிரி அதுவும் தெரியாது இவங்களுக்கு. அந்த மாதிரி இவங்க போயிட்டுருக்காங்க. 2 வாரம் முன்னாடி என்னுடைய அந்த டெய்லி விஷயத்தில் நான் சொன்னேன், மறுபடியும் இந்தியாவில் ஒரு அட்டாக் நடக்கும். ஏன்னா ஜனங்களோட திசை திருப்பணும் சிந்தனையை. அதுக்கப்புறம் இவங்க போய் சொல்லுவாங்க. அது இந்த வட இந்தியாவில் கொஞ்சம் முட்டாள் பசங்க இருக்கிறாங்க, ஒரு அறிவு இல்லாதவங்க. கோலடானா கொல்லுவாங்க, ஜெய்ஸ்ராம் சொல்லலாம் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர்த்து சூத்திர ஃப்ராடுங்க, சூத்திர இந்த பஞ்சமர்களுக்கு இல்லை தீண்டத்தகாதவங்க பிராமணம் வச்சிருக்கிறானே, இவர்கள் தான் ஓட்டு போடுறாங்க, அறிவு இல்லாதவர்கள். அதான் நான் சொல்ல முடியும். தங்களை கோயிலுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க, சமூகத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஹிந்துன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் கொல்றதுக்கு முன் வருவாங்க. அப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளை இந்துக்கள்டான்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி வச்சுருக்காங்க. அவங்கள வச்சு தான் அந்த வட இந்தியாவில் இவங்களோட பருப்பு வேகுது. தென்னிந்தியாவில் தொட முடியாது, இனிமேல் சுத்தமாக தொட முடியாது. இவங்களோட ஃப்ராடத்தினால வெளியில் வந்தாச்சு. ஆனாலும் அண்ணாமலைக்கு ஜிங்கடிக்கின்ற கொஞ்சம் கூட்டம் இந்த அர்ஜுன் சம்பு போல் சில பிணந்தீனிகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், இல்லைன்னு சொல்ல வரல. அப்போது இந்த நடந்ததும் அதுக்கும் இவர்களுடைய திட்டம் என்று நான் நினைக்கிறேன். ஏன் பைலட்டு கத்தினார், ஹெல்ப் மீ மேடே, அதுதான் அவங்களுடைய இது கோடு வேர்டு. இந்த பைலட்டுங்களுக்கெல்லாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் பேசுகின்ற வார்த்தைகள் அது. இப்போ மேடேன்னு 3 தடவை சொல்கிறார், ஹெல்ப் மீன்னு கத்துறாரு. இதெல்லாம் இவருக்கு தெரியாது. ஆக மொத்தம்
ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்டது, இவர் குதிச்சிட்டார். உடனே திசை துப்புறாங்க அந்த விஷயத்தில். என்னது அது? பறவையினுடைய ரெக்கப்பட்டிருக்கோம். ரெக்கப்பட்ட எதுக்கியா டேக் ஆஃப் பண்ணி மேலே நோக்கி போய் கொண்டு இருக்கின்ற ஃப்ளைட்டு ரெக்கப்பட்டதுனால கீழே விழாது. நீ லேண்டிங் பண்ணக்கூடிய ஃப்ளைட்டில் ரெக்கப்பட்டால் தான் திசை திரும்பி. இப்போ நம்ம கேரளாவில் கரிப்பூர், அதே மாதிரி பெங்களூர் எல்லாம் நடந்தது. எல்லாம் இந்த ரெக்க விஷயந்தான். ஆனால் யாரும் அதில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் ஆகலை. பெங்களூரில் பயங்கரமாகி, ஆனால் ஒரு உயிர் சேதமும் நடக்கலை. டேக் ஆஃப் பண்ணும்போது அது பாட்டுக்கு போகும். இன்னொன்று, டேக் ஆஃப் பண்ணுகின்ற ஃப்ளைட்டில் சக்கிங் பவர் ஜாஸ்தி. என்ஜின் மேலே போகுது. அந்த ஆர்பிஎம் எல்லாம் லட்சக்கணக்கில் போகும். அப்படி ஒரு பறவையில் பட்டால் ஒன்றும் ஆக போகிறதில்ல அதுக்கு. அப்போ எப்படி லேண்டிங்கில் வரும்? லேண்டிங்கில் வரும்போது இன்ஜின் ஓரளவுக்கு அந்த சுற்றுறதெல்லாம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வந்த ஃபோர்ஸும் ப்ளஸ் அவங்களுடைய அந்த மேலே இப்போ ஏர் டைனாமிக் பிரகாரம் அது மேலே தூக்குனா ஃப்ளைட்டு கீழே வருகிறது என்றது போல். கீழே அந்த விங்ஸு கீழே கொஞ்சம் ஸ்லாண்டிங் பண்ணால் கீழே போகும். வந்த வேகம் இதை வச்சு தான் ஃப்ளைட்டு கீழே இறங்குறதை தவிர, ஃப்ளைட்டு கீழே இறங்கும்போது மூணு இறங்கணுன்ற இந்த இன்ஜின் எல்லாம் ஹை ஆர்பிஎம் எல்லாம் இறங்கணுன்ற அவசியம் கிடையாது. அது ஓடி வந்த ஃபோர்ஸில் தான் அது இறங்குது. லைட்டான இன்ஜின் சுத்தாமல் இல்லை, லைட்டாக சுத்தம். எனக்கு கம்ப்ளீட் ஆஃப் பண்ண முடியாதுல்ல, பிளேன் கண்ட்ரோல் பண்ணணுமே. அதனால தான் ஃப்ளைட்டு ரெக்க அடிப்பட்டால் ஃப்ளைட்டினுடைய கதி திரும்புது. மேலே போகும்போது ஃபுல் ஃபோர்ஸோடு மேலே போகுது. ரெக்கப்பட்டல் ஒன்றும் ஆஃப் போகிறதில்லை. ஆனால் இங்கே சும்மா அந்த ரெக்கையை இது பண்ணுறாங்க. அது ஒரு விஷயம். ஆனால் இது பெரிய சதி வேலை நடந்திருக்கு. இது ஆபத்துன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிளாக் பாக்ஸ் கிடைக்கட்டும், அப்போ தெரியும் என்ன விஷயம். இதுக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒன்று, இது தீவிரவாதமான ஒரு விஷயம் இருக்கும். உடனே நீங்கள் தீவிரவாதம்னு சொல்லும்போது நம்முடைய சிந்தனை போகிறது இஸ்லாம் தீவிரவாதம். ஏன் இந்து தீவிரவாதமாகக்கூடாதா? பாரத மாதா பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அதுலேயும் ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லைன்னா இவங்களுடைய காசு வாங்கி தின்ன ஏதாவது தீவிரவாதிகள் செஞ்சாலும் செஞ்சுருவாங்க, சொல்ல முடியாது. அதெல்லாம் பின்னாடி வரும். இப்போ பாருங்கள், அர்ணப் கோசாமி பாகிஸ்தானுக்கு காசு கொடுத்த விஷயம் இல்லை வந்துருச்சா? நல்லா புரிஞ்சுங்க. அர்ணப் கோசாமி பாகிஸ்தானுக்கு காசு கொடுத்த விஷயம் இந்த அட்டாக்கில் வெளியில் வந்துடுச்சு. இந்த சிந்தூருக்கு முன்னாடி நடந்த பெஹல்காம் விஷயத்தில் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வருது. அது வந்துடுச்சு, அப்படியே ஊற்றி மூடுறாங்க. அதை இதே அர்ணப் கோசாமி தான் புல்வாமா அட்டாக் நடக்கிறது 2-3 நாள் முன்னாடியே நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் நல்லா சொல்லிட்டு தான் 3 வருஷம் உள்ளே போகக்கூடிய விஷயம் வெயிலில் அப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போது ஒன்று அதுவாக இருக்கலாம் இல்லையா, வேணுமென்னு உள்ள காக்பிட்டுக்குள்ளே பாம்பு ஸ்போர்ட் நடந்திருக்கணும். ஏன்னா ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதாக குண்டு வெடிப்பு போல் வெடிச்சிடுச்சு ஃப்ளைட்டு. அப்புறம் தான் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது. வெடித்த பிறகு தான் லேண்ட் ஆகுது. இப்போ ஃப்ளைட்டு வெடிக்கிறதுக்கும் பறவைன்ற ரெக்கைக்கு என்ன அங்கே சம்பந்தம்? நல்லா யோசிங்க. ஃப்ளைட்டு வெடித்து அப்படி தீகோளமாகுது. ஏன்னா 1,00,000 சில்லற லிட்டர் இது இருக்குது, பெட்ரோல் இருக்குது ஃப்ளைட்டில். ஏன்னா ஃபுல் பண்ணி இனிமேல் கிட்டத்தட்ட 9 hours நான் ஸ்டாப் ஃப்ளையிங் பிரிட்டனுக்கு. அதுக்கு வேண்டிய இது ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க அவங்க குஜராத்திலேருந்து. அப்போது இது ஒரு பிளான்ட். அது ஏன் டெல்லியிலேருந்து வரும்போது நடக்கலை? நல்லா யோசிக்கணும். சரி, அது ஒரு பக்கம். மெயினாக என்னென்னா, இன்னொரு வருஷம் சொல்ல வர யோசிச்சிங்க. இதில் ஹீரோயிசம் காட்ட வந்தார் மோடி. பெஹல்காம் பிரச்சனை நடந்து அவசரமாக சவுதி அரேபியாவிலேருந்து வந்தவர் அப்படியே ஏர்போர்ட்டில் இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. என்னமோ அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி காஷ்மீர் போகிறாருன்னு பார்த்தா நேராக பீகார் கிளம்பிட்டார் அவர். அங்கே அவருடைய முகம் வெளுத்து போச்சு. இப்போது இங்கே என்னாச்சு? நீ கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போய் நிற்கிறாரு. நல்லா யோசிக்கணும். இங்கே தான் நம்முடைய சிந்தனை மூளை செயல்படுத்தணும். கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போய் நிற்கிறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு.
பணத்தங்களெல்லாம் என்னத்தை பணத்தை பார்க்குறது, எல்லாம் எரிஞ்சு போனால் மாம்ச பிண்டங்க, அவ்வளோதான். இன்னும் டிஎன்ஏ வச்சு தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி நிற்கிறாரு. அப்புறம் அந்த நபரை போய் சந்தித்து பேச எல்லாம் ஃபோட்டோ ஷூட் நடத்தினார். அந்த இடத்துலலாம் போய் நான் வந்தேன் நான் 86 இன்ச்சு நான் வந்து உலக குருன்னு காட்டுறது போய் நின்றார். இதிலேருந்து ஏதாவது புரியுதா உங்களுக்கு? எங்கேயுமே போகாத நபர் இங்கே வந்து நிற்கிறாரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் காஷ்மீருக்கு போகல, அப்போவும் அவர் மேலே தான் பழி, இங்கே வந்தாச்சு, அப்புறம் இதுதான் சந்தேகம். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இங்கேயும் வரலன்னு சொன்னால் ஓகேனலாம். அப்படி இல்லைங்க. அங்கே ஏன் போகலன்றதுக்குள்ள சந்தேகப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த டேட்டில் இவர் அங்கே போக வேண்டியது, உடனே ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிக்கிட்டு சவுதிக்கு போகிறாரு. அங்கே சுற்று விழுத்துறாங்க 26 பேரை. உடனே 2-3 ஹவர்ஸ் ரிட்டர்ன் வராரு. வந்தவர் அங்கே போகல, இங்கே போயிட்டுருக்கு. இப்போ புரியுது உங்களுக்கு விஷயம்? அதான் அந்த விஷயம். இப்போ அவருக்கு அது முக்கியம் இல்லை, பிளான் பிரகாரம் நடந்திருக்கு, அது அப்படியே போட்டோம், நான் பார்த்துக்கிறேன்னா அமித்ஷா பீகாருக்கு போய் அந்த பணத்தை வச்சு ஓட்டு பொறுக்க போனார். ஆனால் விளக்கணையில் முகம் கழுவிட்டு வந்துட்டார். இங்கே வராமல் இருந்தால் இருக்கிற பேரும் போயிடும். அப்போ இங்கே வந்து தான் ஹீரோவாக காட்டணும். எதுல G7 இவரை இன்வைட் பண்ணலை, எல்லாரும் இன்வைட் பண்ணியாச்சு. எல்லாருன்னா இந்த G7 கண்ட்ரிஸு, பாகிஸ்தான், அவங்க எல்லோரும் இன்வைட் பண்ணியாச்சு, இவரை இன்வைட் பண்ணலை. அப்போது இவருக்கு மானக்கேடாயிடுச்சு. சரி போனால் போகுதுன்னு ஒரு வாரம் முன்னாடி 6ஆம் தேதி 13ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ நடக்கிற, இன்றைக்கி 15ஆம் தேதியோ நடக்கிற அந்த மீட்டு, அதுக்கு போன திங்கக்கிழமை இன்விடேஷன் வாயான்னு உடனே இவர் போகிறதுக்கு ரெடி. ஆனால் பிஜேபிக்குள்ளே போகக்கூடாது. ஏன் போனோம்? நமக்கு வேலை கொடுக்காத, நமக்கு ஒரு இது இல்லாத இடத்துக்கு ஏன் போனோம் நமக்கு மானக்கேடு தான் என்று அங்கே ஒரு டபுள் மைண்ட் இருக்குது. இப்போ தன்னுடைய முகத்தை காப்பாற்றணும், இது ஒரு பக்கம். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் முந்தா நேற்று நடந்தது, டே ஃபார் டே. என்ன நடந்தது? யூஎனில் வேர்ல்டு டெரரிசம் மேனேஜ்மெண்ட் என்ற, அதாவது தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சங்கத்தின் அந்த ஒரு செயல், அந்த ஒரு ப்ராஜெக்ட், இல்லை அசைன்மெண்ட் எது வேணால் சொல்லலாம், அதனுடைய சேர்பர்சனாக பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நல்லா யோசிக்கணும் நீங்கள். வேர்ல்டு டெரரிசம் யூஎன்தெல்லாம் வேர்ல்டு தானே. அப்போது உலக தீவிரவாத சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிர்மூலம் செய்யும்படியான யூஎன்னுடைய அந்த சங்கத்தினுடைய, இல்லைன்னா அந்த பொறுப்பினுடைய தலைவராக, சேர்பர்சனாக பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு அங்கே இது கூட மதிப்பு கொடுக்கல. அமெரிக்கா பேசாமல் இருந்தாங்க. சப்போர்ட் பண்ணது யார்? ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் பாகிஸ்தானை. நல்லா யோசிக்கணும். ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும். ஃப்ரான்ஸினுடைய ராஃபேல் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம், 35 ஃப்ளைட்டு வாங்கியிருக்கிறோம். அதில் ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு. 2500 கோடி கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 1000 கோடி 1500 கோடி ஒரு ஃப்ளைட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அவங்க. அதில் ஒரு ஊழல். அது டெசர்ட் கம்பெனிக்கு ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊழல் சுப்ரீம் கோர்ட் இவங்க ஆளுங்க தானே இருந்தாங்க. இது ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம், அந்த ஃபைலை ஊற்ற மூடிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அந்த ஃபைலை தூக்க முடியும். ஆனால் தூக்குவாங்களான்னு தெரியல, அது அடுத்த விஷயம். இப்போது இந்த விஷயத்துலேயும் அடிபட்டாச்சு. ஏன் அடிபட்டாச்சு? பிஜேபியில் நல்லா ஞானமாக பேசக்கூடிய ஒருத்தனும் கிடையாது. எல்லா சாமிஜிகளும் ஓம் நம்ம சிவ ஜெயஸ்ரீம் கூப்பிட்றா ஆளுங்களை கொள்ளடான்னு தான் இருக்கிறான்றதுனால கிட்டத்தட்ட 32 டெலிகேட்ஸை 29 நாடுகளுக்கு அனுப்பியிருக்கு. யாருன்னு பார்த்தா எல்லாம் ஒப்போசிஷன் பார்ட்டி இருக்கிறவங்க. சசி தரூர் நமக்கு தெரிஞ்சவங்க, இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா சசி தரூர், இல்லை எனக்கு தெரிஞ்சது சசி தரூர், கனிமொழி எம்பி அந்த முதலமைச்சருடைய சகோதரி அவங்க, அப்புறம் இவங்க மமதா பார்ட்டியினுடைய 2
ஒரு பிரையான் ஒருத்தர், அப்புறம் இன்னொரு அம்மா. இது இந்த மாதிரி 2-4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சவங்க. மொத்தம் 32 பேருன்னு சொல்கிறாங்க. 29 நாடுகளுக்கு போய் பாகிஸ்தான் வந்து தீவிரவாத நாடு, நாங்கள் வந்து செஞ்சதுக்கு நம்முடைய சப்போர்ட் கேட்கும்படிக்கு போயிருக்காங்க. சசி தரூர்லாம் அமெரிக்கா அங்கெல்லாம் போயிருக்கு. பட் அங்கே அவருக்கு என்ட்ரன்ஸ் போனார். ஆனால் பெரிய ஆளுகளும் பார்க்குறதுக்கு போங்கன்னு சொல்லி விட்டாச்சு. ஏதோ யாரும் பார்த்து பேசிட்டு வந்துட்டார். ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தினார், இல்லைன்னு சொல்ல வரல. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அமெரிக்காவில் நடத்தினார், இல்லைன்னு சொல்ல வரல. அப்புறம் எல்லாம் ஜுஜுபி நாடுங்க, பெரு, பனாமா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் போய் பேசி ஆக மொத்தம் ஒரு 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 சப்போர்ட்டு. தீவிரவாதம் பாகிஸ்தான் பண்ணுறாங்க, இந்தியா வந்து எதிர்த்து நிற்கிறோம், அதுக்கு தான் நாங்கள் சிந்தூர் ஆப்ரேட் பண்ணோன்னெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்புனாங்க. டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதெல்லாம் முந்தா நேற்று பாகிஸ்தான் சேர்பர்சன் ஆனாங்க. இந்தியா பக்கத்து கூட போகல. பக்கத்து கூட கொண்டு வரல. அப்போ நீ செஞ்ச சிந்தூரும் நீ செஞ்சதெல்லாம் அவங்க தேடி பார்த்தாங்க. இதெல்லாம் கோல்மால் விஷயம்னு புரிஞ்சிடுச்சு யூஎனுக்கு, இல்லையா? இதை விட என்ன வேணும்? அதுலேயும் மானம் போச்சு. இப்போ இதில் இருந்தெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால், நல்லா புரியுது உங்களுக்கு, இன்னொரு ஆக்ஷன் நடக்கணும். அந்த ஆக்ஷன் இந்த ஆக்ஷன். அது மட்டுமல்ல, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் ஒரு அடி ஒரு கல் 2 மாங்கன்ற மாதிரி. இப்போ G7 சப்மிட்டு இவர் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே இருக்கிற 4 எம்பிகள், கேனடாவில் 4 எம்பிங்க பயங்கரமான போராட்டம் நடத்துகிறாங்க கனடாவில். மோதியை கொண்டு வரக்கூடாது, மோதி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் நடக்குது. இப்போ இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும். இப்போ புரியுது உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் இந்த பிளேன் கிராஷுன்னு? ஏன் அந்த பைலட்டு ஹெல்ப் மீ மேடேன்னு 3 தடவை சொன்னாங்க. அதான் அவங்களோட ஒரு கோடு. மறுபடியும் சொல்கிறேன், ஹெல்ப் மீ. அதான் அதோடைய அர்த்தம். அது பைலட்டுங்களுடைய லாங்குவேஜில் அந்த மாதிரி. அப்போது இந்த விபத்தை நம்ம பார்த்தோம் என்றால் 2 நான் சொன்னேன். ஒன்று, இதில் சர்தார்கள் இதில் இருக்காங்க, சர்தார் தீவிரவாதி ஒருத்தர் இருக்கிறார் என்று கட்டி அமைக்கப்படும். இல்லைனா இஸ்லாமியர்கள் தலையில் இது போய் விழுவும். இது ஒன்று. இதுதான் 2 மாங்காயில் 1 மாங்காய். இப்படி தான் கொண்டு வருவாங்க. ஹைஜாக் பண்ணாங்க, பாம்பு வச்சுருந்தாங்க, அது வெடிச்சிடுச்சு, இப்படி கொண்டு வருவாங்க. இதில் 2வது மாங்காய் என்ன? 2வது மாங்காய் என்னன்னா, இவங்க அந்த ஏரியா சுற்றி இருக்கின்ற இஸ்லாமியர்களுடைய கறிக்கடைகள், ஏன்னா தின்றதுக்கு பறவை வருது பாருங்கள், பருந்து வரும், கழுகு வரும், எல்லாம் வரும் இந்த வேஸ்ட்டு தின்றதுக்கு. அப்போது இத்தனை கிலோமீட்டர் அந்த ஏர்போர்ட்டு சரௌண்டிங், இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? கறிக்கடைகள் இருக்கக்கூடாது. 2வது மாங்க தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு? இப்படி இவர்கள் ஒன்றொன்று செய்து இது ஒரு பிராமண சாப்பாட்டுக்குரிய நாடாக மாற்றணும். பெரும்பாலும் இந்த பிராமணனுடைய கோமணத்தை கழுவுறதுக்கு தான் இவன் லாய்க்கு. இதான் நடக்குது பாருங்க. இது வரதா இல்லையான்னு. ஏற்கனவே மாட்டுக்கறி ராமன் நல்லா தின்னா மாட்டுக்கறி, சீதாவும் ராமனும். எதுக்கு அந்த கௌரிமானை பிடிக்க போன ராவணன் சீதா சொல்லி வளர்க்குறதுக்கா? இல்லை, அதை வேட்டையாடி பிடிச்சி கறி தின்றதுக்கு. நீ பிராமணன் தின்னுவானா? அண்ணாமலையான் கோவிலில் போய் ஒருத்தர் இது மாம்சம் தின்னான்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா பண்ணாங்க. அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒன்றும் நடக்கலை தமிழ்நாட்டில். அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. நல்லா கருமீன் தின்ன ராமன் இப்போ ராமன் பேர் சொல்லி கருமீன் விற்கக்கூடாதுன்றாங்க. இதோடு சேர்த்து ஒரு தகவல் வருகிறது. அயோத்தியா ராமட்டமில் அயோத்தியாவுக்கு நடந்து பயணம் செய்து போகின்ற அந்த ரோட்டில் அநேக பார்கள் இருக்குது, லைசன்ஸ்டு பார்கள் இருக்குது. பாரியா, இதுதான் லட்சணமா? ஏன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நல்லா கஞ்சா அடிக்கிறவங்க சாமியாரங்கள்லாம் கஞ்சா, அபீன்,
ட்ரக் அடிக்கிறவங்க அவங்களுக்கு செய்யலாம். பொதுமக்கள் செய்த தவறு, அவங்க கிலோ கணக்கு கூட வைக்கலாம். அதுதான் இந்தியன் சாமிகளும் சாமியார்களும் தேவர்களும் அரசியல்வாதிகளும். இது மட்டுமில்லை, சில பிஜேபி இந்துத்துவவாதிகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. பாகிஸ்தான் கையெடு சிரிக்கிறது போல சில விஷயங்கள், பாகிஸ்தான் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணதாக, பாகிஸ்தான் இதுக்கு ஆலோசனை கொடுத்தாக, இப்படி அப்புறம் இதுக்காக பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதாக, இப்படியெல்லாம் ஒன்று போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இவங்க பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த சங்கி கூட்டம் நடந்தது குஜராத்தில். ஆனால் அவங்க இப்போவே அது செஞ்சு ஜனங்களை அந்த பாகிஸ்தான் எதிரி, சர்தார் எதிரின்றது போலெல்லாம் காட்டி இவங்களுக்கு வேண்டியது பணத்தை வச்சு அரசியல் செய்கிறதாங்க. வேறு ஒன்றும் இவங்க செய்கிறதில்ல. அவர் அதுக்கு தான் போய் அங்கே நின்றார் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. வேறு எதுக்கு போய் நின்றார் ஃபோட்டோ ஷூட்டுக்கு? அந்த 24 பேர் உயிரோடு கொண்டு வர்றதுக்கா? ஒன்றும் கிடையாது. தன்னுடைய முகத்தை காப்பாற்றும்படிக்கு. அவ்வளவுதான் விஷயம். இப்போ புரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போது கனடா, அமெரிக்கா, பிரிட்டன், யூரோப்பு போன்ற நாடுகளெல்லாம் மோடிக்கு அனுதாபத்தை சொல்ல வேண்டும். கனடாவில் G7க்கு தன்னை என்ன சொல்கிறது, வெளியில் தள்ளன அந்த மானக்கேடு இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஐயோ நீ வாங்கப்பா, நீ வாப்பான்னு சொல்லணும். இதில் பாகிஸ்தானுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறதாக கொண்டு வரணும். ஏன்னா முந்தனே தானே பாகிஸ்தான் பிரதமரை இதுவாக்கியாச்சு, சேர்மன் ஆக்கியாச்சு. அப்படி கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் வேறு வழி இல்லை. போட்டு தள்ளு ஒரு ஃப்ளைட்டை. ஏன்னா ட்ரெயின் அடிக்கடி போட்டால் அப்புறம் ஜனங்க போயான்னுவாங்க. காஷ்மீர் அடிக்கடி தீவிரவாதம் பண்ணால் அது போயான்னுவாங்க ஜனங்க. அது நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் சக்ஸஸ் ஆகலான்னு நினைக்கிறாங்க. இப்போ பிளாக் பாக்ஸ் கிடைக்கணும். பிளாக் பாக்ஸ் 4.5 kg வெயிட்டான இரும்பில் அது ஏதோ ஒரு லோகத்தினால் அது நெருப்புலையும் எரியாது, எதுலேயுமே ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு கோடு இருக்குது. அது அந்த ஃப்ளைட்டு கம்பெனிக்கு தான் அந்த கோடு தெரியும். வேறு யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க திறந்து இதுதாங்க ரீசன்னு அதில் தெரியும் க்ளீனாக. ஆனால் அதில் இருக்கிற ரீசன் தான் நம்ம காதுக்கு வருமானது கேள்விக்குறி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபி ஆளுகிற வரைக்கும். வேறு அரசு கவர்மெண்ட் ஆளுறதா இருந்தால் காதுக்கு வரும். இந்த ஃப்ராடுங்க உண்மை சொல்லுவாங்களான்றது தெரியலை. புரியுது உங்களுக்கு? இதுதாங்க இந்த ஃப்ளைட்டினுடைய எனக்கு தெரிஞ்ச தகவல்கள். சிந்தியுங்க. நான் சொல்கிறதுல தவறு இருக்குமானால் நீங்கள் சிந்தியுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு கிறிஸ்டியன் வாரியர் என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைய வேண்டுமென்றால் உங்களுடைய டெலிஃபோன் நம்பரும் பேரும் கொடுங்க, அதே மொபைல் நம்பர். அதே போல் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இதுக்கு மத்தியில் நான் எப்பவும் சொல்கிறது போல் சொல்கிறேன், இதெல்லாம் உலகத்தில் நடக்கும் பிரியமானவர்களே. ஆனால் நம் தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகின்ற காலம் நெருங்குது. ஜனங்களுக்கு எதிர், அதான் இப்போ இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள். புரியுதுங்களா? அது இந்தியாவில் நடக்கிற விஷயம். நம் அரசே நம் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு ஓட்ட பொறுக்க பார்க்கின்றார்கள், பிணந்தீனிகள். ஆனால் கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தவர். பிரியமானவர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த ஃப்ராடுங்க கையிலிருந்தும் முன்னாடி வருகின்ற அந்தி கிறிஸ்துவனுடைய கையிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு எப்போ வேணாலும் நாம் உலகத்திலிருந்து பிரிக்கப்படலாம். ஆனால் மறு கணமே நாம் கர்த்தருடன் இணையக்கூடும். அந்த ஒரே வாய்ப்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவர் மெய்யான தேவன், பூமியில் மனிதனாக வந்தவர், மனிதனாக பலியானவர். அவர் விசுவாசியுங்க. என்னுடைய செய்தியை பாருங்கள், தொடர்ந்து விசுவாசத்தில் பயணிங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.